இந்த 25 வருடங்களிலே அமெரிக்காவில் ஏறக்குறைய 40 மில்லியன் ஜனங்கள் சபைக்கு போகிறது நிப்பாட்டி இருக்கிறாங்க. என்ன ஏது என்று நம்ம பார்க்க போறோம். விசுவாசிகள் சபையின் மேல ஒரு கமிட்டடா இல்ல, சபை மேல ஒரு பக்தி வைராக்கியம் இல்ல. ஆகவே பிள்ளைகளை அந்த பக்தி வைராக்கியத்தில் நடத்துறது இல்லையா, ஏனோ தானோன்னு. இப்போ பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க, பரவாயில்ல விடுங்க, பிள்ளைங்க தூங்கிட்ட, ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம சபைக்கு போயிட்டு வரலாம். இது போல ஒரு மனநிலையில இருந்த ஜெனரேஷன் அவங்க பிள்ளைங்க இப்ப சபைக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. அவங்களுக்கு விரும்புறதா போறாங்க, இல்லாட்டி வீட்லயே படுத்துக்கிறாங்க. நம்ம தேவனை தேட வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், சபை என்பது மிகவும் முக்கியமானது என்று சபைக்கு போகிற அந்த கமிட்மெண்ட் நாளுக்கு நாள் பெற்றவங்களுக்கு குறைந்து போனது. இப்ப பிள்ளைகளுக்கும் அது இல்லாமே இருக்கிறது. இதுவும் சபை டிக்ளைனுக்கு ஒரு காரணம். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி தேவனை வணங்கினார்களோ, பக்தி வைராக்கியமா இருந்தார்களோ, அந்த நிலைக்கு ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் வராவிட்டால் அந்த ரத்த பழி நம்ம தலைமையில தான் சுமரும். அப்போஸ்தலர் 13:36 தாவீது தன்னுடைய ஜெனரேஷனுக்கு அவன் ஊழியம் செஞ்சானா, இந்த காலகட்டத்தில் நாம ஊழியம் செய்ய முடியாத கருத்தை நம்மளை வச்சிருக்காருன்னு. தேவ ஜனமே, நீங்க விசுவாசியா இருக்கலாம், நீங்க சர்ச்ல லீடரா இருக்கலாம், நீங்க சர்ச்ல ஊழியம் பண்ணுகிறவளா இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஸ்தாபத்திற்காக நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார்.